வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் திருமாவளவனுக்கும் ராஜீவ்காந்தி என்ற தேவர் சமுதாயத்தை சேர்ந்த வழக்கறிஞருக்கும் இடையில் நடந்த அடிதடி பிரச்சனையை பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தேவர் சமூகத்தை சேர்ந்த ராஜீவ்காந்தி என்கிற வழக்கறிஞரை விசிக குரூப் ஓட அடித்தாங்க. அது சமூக வலைதளத்தில் பயங்கரமாக வைரலாக இருக்குது. திருமாவளவன் டெல்லியில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி BR கவாய் மீது காலணி வீசப்பட்டதற்காக அவருடைய தலைமையில் போராட்டம் பண்ணுறதுக்காக அங்கே சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அவர் வந்துருக்கார். அந்த நேரத்தில் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்குது. இதை திருமாவளவன் காருக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டே தன்னுடைய விசிக கட்சியினர் தேவர் சமூகத்தை சேர்ந்த ராஜீவ்காந்தி அடிக்கிறத ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறதான் இப்போ திருமாவளவனோட குற்றச்சாட்டு. சரி, இதெல்லாம் கூட விடுங்க, இது பொதுவாக நடக்கிறதான். பார் கவுன்சிலுக்குள்ளேயே விசிகாவினர் உள்ளே புகுந்து ராஜீவ்காந்தி ஓட அடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ராஜீவ்காந்தி அந்த B2 போலீஸ் ஸ்டேஷனில் பேச்சு மூச்சிலாம் படுத்திருந்தார். இப்போவும் பார்த்திங்கன்னா அவர் மருத்துவமனையில் தான் இருக்கார். இந்த இடத்துல என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக என்னுடைய காணொளியில் திருமாவளவனை நான் கண்ணா பின்னான்னு தாக்கி பேசுவேன். ஆனால் இந்த சம்பவத்தில் திருமாவளவனை என்னால் அப்படி விமர்சனம் செய்ய முடியல. ஆச்சரியமாக இருக்கா? காரணத்தை சொல்கிறேன் கேளுங்க. தென் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் பெரும்பாலும் தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்களோட ஆதிக்கம்தான் இருக்குது. இதை நான் கண்ணார பார்க்குறேன். யாரோ சொல்லி எல்லாம் கேட்கல, நான் நேரடியாக பார்க்குறேன். அவங்க தான் செக்ரட்டரியாக இருப்பாங்க. அவங்க தான் அந்த பார் கவுன்சில்லாம் உயர் பதவியில் இருப்பாங்க. அந்த நீதிமன்றத்தையே இந்த முக்குளத்தோர் சமுதாயம் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. சில நேரத்தில் இவங்களுக்கு பிடிக்காத ஒரு நீதிபதி இருந்தாங்க அப்படின்னா இந்த முக்குளத்தோர் சமுதாயம்லாம் ஒன்றா கூட்டாக சேர்ந்து நீதிபதியே மாற்றி விட்டுருவாங்களாம். அநேகமாக என்னுடைய கணிப்பின்படி நீதிபதிகளே இவங்க கொஞ்சம் மறைமுகமாக மிரட்டுவாங்க அப்படின்னு கூட எனக்கு தோணுது. அப்போ விசிகாவுக்கு ஒரு நியாயம், முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்றது என்னுடைய கேள்வி. தென் மாவட்டம் முழுவதையும் முக்குளத்தோர் சமுதாயம் உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தை பார் கவுன்சில் உட்பட எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனரான திருமாவளவன் வச்சிருக்கிறதுல என்ன தவறு? நீங்கள் எப்படி தென் மாவட்டம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அவரும் ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே மனசார சொல்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு பட்டியலின சமூகம் வளர்ந்துருக்குது அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கக்கூடிய திருமாவளவன் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். டாக்டர் அம்பேத்கரோட பேரை கெடுக்கக்கூடாது, நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். திருமாவளவன் எம்பியாக எந்த தொகுதியில் நின்னார் அப்படின்னா சிதம்பரம் தொகுதியில் தான் அவர் நிற்கிறாரு. சென்னை எடுத்துக்கோங்க. சென்னையில் சட்டமன்ற தொகுதிகள் பட்டியலின சமூகத்துக்கு, அதாவது தனி தொகுதி 2ன்னு நினைக்கிறேன், பெரம்பூர் அப்புறம் இன்னும் 1. ஆனால் சென்னையில் பாராளுமன்ற தொகுதி தனித்தொகுதி எதுவுமே கிடையாது. மத்திய சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா தயாநிதி மாறன்
என்னவோ அவருக்கே பட்டா போட்டு எழுதி கொடுத்தா மாதிரி அங்கே ஃபெவிகால் போட்டு உட்கார்ந்த மாதிரி உட்காந்துக்கிட்டாரு. மத்திய சென்னைனாலே எனக்கு மட்டும்தான்டா அப்படின்ற மாதிரி. தென் சென்னை பாவங்க, உண்மையிலேயே பிராமணன் தான் எல்லாத்துலேயும் இருக்கான், பிராமணன் தான் எல்லாத்துலேயும் இருக்கான்னு சொன்னாலும் தென் சென்னையில் பொதுவாக நீங்கள் பாருங்கள், வெங்கட்ராமன், வைஜெயந்தி மாலா, சமீபத்தில் மறைந்த என்னுடைய ஆருயிர் நண்பர் மாண்புமிகு நாகாலாந்து ஆளுநராகிய இலகணேசன் அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தென் சென்னையில் போட்டியிட்டு பிராமண சமூகத்திற்கு மட்டும்தான் இந்த தென் சென்னை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் அதையும் இந்த முறை என்ன ஆயிடுச்சுன்னா தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு பிடுங்கி கொடுத்தாங்க. போன முறையும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் தான் எம்பி, இந்த முறையும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் தான் எம்பி. இதில் வேறு திமுக என்ன பண்ணிருச்சுன்னா, தமிழச்சி தங்கப்பாண்டியன் வெற்றி பெற வேண்டும், 40 தொகுதியிலையும் திமுக வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு எஸ்வி சேகர் என்கிற பிராமணருடைய ஆதரவை பெற்று தமிழச்சி தங்கப்பாண்டியனை வெற்றி பெற செய்து விட்டார்கள். இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்னென்னா, எஸ்வி சேகரை பயன்படுத்தி ஓட்டு வாங்கியிருக்கீங்க, ஏன் அந்த தென் சென்னையில் வந்து ஒரு நல்ல பிராமணருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடாது? ஒரே ஒரு தொகுதி தான் பிராமணருக்குன்னு, அதையும் பிடுங்கி நீங்கள் வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் அப்படிங்கிற முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு கொடுத்துட்டீங்க. தமிழச்சி தங்கப்பாண்டியன் வேறு யாரும் கிடையாதுங்க, என்னுடைய பேராசிரியை தான். ராணிமேரி கல்லூரியில் என்னுடைய பேராசிரியை அவங்க, நான் அவங்களுடைய மாணவி. என்னுடைய பேராசிரியராக இருந்தாலும் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. சரி, மத்திய சென்னை தயாநிதி மாறனுக்குன்னு பட்டா போட்டு எழுதி கொடுத்தீங்க. தென் சென்னையை வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன், வட சென்னை வேற்றுமொழி பேசக்கூடிய கலாநிதி மாறனுக்கு கொடுத்துட்டீங்க. நான் வந்து இந்த மொழியெல்லாம் வித்தியாசம் பார்க்க மாட்டேன், இருந்தாலும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய கடமை எனக்கு. ஒரு தமிழ் சமுதாயம் ஒரு தமிழ் குடிக்கு கொடுக்காம கலாநிதி மாறனுக்கு கொடுத்துட்டீங்க, ஆற்காடு வீராசாமி பையனுக்கு. அப்போ மத்திய சென்னை தயாநிதி மாறன், தென் சென்னை அங்கேயும், அதாவது தென் மாவட்டத்தில் தான் முக்குளத்தோர் ஆதிக்கம் இருக்குன்னா தென் சென்னையை பிடுங்கி முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்து தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு தார வாத்து கொடுத்தீங்க, வட சென்னை கலாநிதி மாறனுக்கு. ஆனால் மேயர் பிரியா அவங்க வந்து அருந்ததி சமுதாயம், 3 மேயர் வந்து பார்த்திங்கன்னா அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அதாவது பட்டியலின சமூகத்திற்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அருந்ததி சமுதாயத்துக்கு கொடுத்துட்றீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. தாம்பரம், அப்புறம் சென்னை மேயரை வந்து பிரியாவை உருவாக்கியிருக்கீங்க, அந்த மாதிரி சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். இதுலேயும் ஒரு சின்ன பார்ஷியாலிட்டி இருக்குது. அரசியல் ரீதியாக நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா பட்டியலின சமூகத்துக்கு கொடுக்காம அருந்ததி சமூகத்துக்கு கொடுத்து, அதாவது தெலுங்கு மொழி பேசக்கூடிய அருந்ததி சமுதாயத்துக்கு கொடுத்துட்றீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த முறை வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் என்னுடைய அன்பான கோரிக்கை என்ன அப்படின்னா, தென் சென்னை தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு, வட சென்னை கலாநிதி மாறனுக்கு, மத்திய சென்னை தயாநிதி மாறனுக்கு, சரி குறைந்தபட்சம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அதையாவது ஒரு தனி தொகுதியாக அறிவிச்சிருக்கலாம்ல, பட்டியலின சமூகத்துக்கு கொடுக்கலாம்ல. அதையும் டிஆர் பாலு அப்படிங்கிற முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு கொடுத்தீங்க. போன முறையும் அவர் தான் எம்பி, இந்த முறையும் அவர் தான் எம்பி. அப்போ எல்லா இடத்துலையும் முக்குளத்தோர் சமுதாயம் வந்து உட்கார்ந்துப்பீங்க. அப்படின்னும்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருமாவளவனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுல என்ன தவறு? பார் கவுன்சில் உட்பட திருமாவளவனோட ஆதிக்கம் இருக்குன்னா இருந்தால் இருந்துட்டு போது, என்ன தவறு? இப்போ நீங்கள் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் ஆதிக்கம் செலுத்தணும், எல்லா உயர் பதவியிலும் நீங்களே இருக்கணும்னு நினைக்கும்போது திருமாவளவனும் வரட்டுமே, பட்டியலின சமூகமும் வளரட்டுமே அப்படின்றதான் என்னுடைய பெருந்தன்மையான ஒரு கருத்து. இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் திருமாவளவன் சிதம்பரத்தில் நிற்காம ஸ்டாலின் கிட்ட சொல்லி
தயவுசெய்து தென்சென்னை விட்டுருங்க. தென்சென்னை வந்து பிராமண சமூகத்திற்கு உரியது. பிராமண சமூகத்துக்கு தயவுசெய்து கொடுத்துருங்க. அதில் கை வைக்காதீங்க. இந்த முறையோட தமிழிச்சி தங்கப்பாண்டியனுக்கு பிறகு யாரும் அந்த இடத்துல வந்து வேற்று சமூகம் நிற்கக்கூடாது. தென் சென்னையை தவிர்த்து மத்திய சென்னை, வட சென்னை, அதற்கு பிறகு ஸ்ரீபெரும்புதூர், இந்த 3 தொகுதியிலையுமே பட்டியலின சமூகத்துக்கு கொடுக்குற மாதிரி தனித்தொகுதியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் ஒரு போராட்டம் பண்ணணும், கோரிக்கை வைக்கணும். அப்படின்ற கோரிக்கையோடு இந்த காணொளியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.